ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். மதுரை தூத்துக்குடி சாலையில நடைபெற பாரபத்தி மாநாட்டுக்கு வருகை தரும் வாகனங்களுடைய நெரிசலை தவிர்க்கிறதுக்காக பல்வேறு வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் தொண்டர்கள் மாநாட்டு திடலை எப்படி அடையலாம், மேலும் வாகன பார்க்கிங்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் என்ன அப்படிங்கிறதுலாம் விரிவான தகவல்களோட நம்மளோட இணைஞ்சிருக்காங்க எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் அவர்கள். சலீம் வணக்கம். இப்ப மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வரவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாம வர என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு, அதை பற்றின தகவல்கள்லாம் என்ன சலீம், உங்களால அந்த மேப் மூலமா விரிவா விளக்க முடியுமா? நிச்சயமா. இந்த தாவேகாவினுடைய மதுரை மாநாட்டை பொறுத்தவரை விஜயை எல்லாரும் ஒரு விஷயத்தில் பெரிதும் பாராட்டுறாங்க. என்ன அப்படின்னா, முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க தாவேகா சார்பாக. அதாவது எப்படி உங்கள் ரூட்ஸ் எல்லாம் எப்படி எங்கே வந்தால் நீங்கள் எந்த பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தணும், தண்ணீர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு எங்கெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, சுகாதார ஃபெசிலிட்டி என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க பைக்கில் வந்து வராதிங்க, யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ அவங்க வராதிங்க, வயதானவர்கள் குழந்தைகள்லாம் வராதிங்க, ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம மெயினாக எந்த வழியாக வர்றவங்களுக்கு எந்த பார்க்கிங் பொருந்துன்னு பார்க்கலாம். அவங்க கொடுத்த வீடியோவை நம்ம திரும்ப திரும்ப ஃபுல்லாக பார்த்தோம். அதில் 2 பார்க்கிங் தான் அவங்க குறிப்பிட்றாங்க மெயினாக. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முதல்ல திண்டுக்கல் ரூட்லேருந்து சொல்கிறாங்க. அதாவது திண்டுக்கல்லேருந்து திருமங்கலம் அந்த ரூட்டில் அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், திண்டுக்கல் ரூட்லேருந்து மதுரையில் தானே இந்த மாநாடு நடைபெறுகிறது. அந்த ரூட்டில் வர்றவங்களுக்கு பார்க்கிங் 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கிங்க்கு போகலாம். இதே போல் தேனி பகுதியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கும் இதே பார்க்கிங் பொருந்தும். நீங்கள் இந்த ஏரோ மார்க் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல் தேனி திருமங்கலம் ரூட் வழியாக வந்து பார்க்கிங் 1க்கு போயிடலாம். சரி, திருச்சி மேலூர் ரூட்டுக்கு வர்றவங்க மட்டும் வேறு பார்க்கிங், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த திருச்சி மேலூர் ரூட்டுக்கு வர்றவங்க பார்க்கிங் 2 என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்க எல்லாமே பார்க்கிங் 1 தான். உதாரணத்துக்கு தென்காசியிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், விருதுநகர் வழியாக மதுரை வர்றவங்களுக்கு பார்க்கிங் 1 என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதுக்கோட்டையிலேருந்து வருவாங்க இல்லையா, அந்த டைரெக்ஷன்லேருந்து மதுரை வர்றவங்களுக்கும் பார்க்கிங் 1. அடுத்தபடியாக அதாவது புதுக்கோட்டை திருப்பத்தூர் வழியாக வருவாங்க. ராமநாதபுரத்திலிருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்க்கிங் 1 தான். அதே போல் திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடியவர்கள் இவங்களுக்கு பார்க்கிங் 1. அதனால் இவங்க எல்லாமே பார்க்கிங் 1 என்பதை தெளிவாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த திருச்சி ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திருச்சி ரூட்டு மட்டும் பார்க்கிங் 2 என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. இது 2, இது எல்லாமே பார்க்கிங் 1. இந்த ரூட்லேருந்து வர்றவங்கெல்லாம், அதாவது தென்காசி, திருநெல்வேலி, அதே போல் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி, இது போன்ற, அப்புறம் திண்டுக்கல், இது போன்ற பகுதிகளிலிருந்து வர்றவங்கெல்லாம் 1ஆம் எண் பார்க்கிங்க்கு சொல்ல வேண்டும். திருச்சி ரூட்லேருந்து வரீங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் 2ஆம் எண் பார்க்கிங்க்கு போனால் சரியாக இருக்கும். எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் போயிடலாம். இது தொடர்பாக தாவேகா அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எக்ஸ் தளத்தில் அவங்களே வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் இது போன்று இருக்காது, ஒரு கார் ஒன்று பயணிப்பதை போன்று இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஏரியா வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த மெயின் ஸ்டேஜ் எங்கே போட்டிருக்காங்களோ அந்த ஸ்டேஜுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 7 கேட்டுகள் இருக்கும். அந்த 7 கேட்டுகளில் நீங்கள் உள் நுழையலாம். அந்த 7 கேட்டுகள் உள்ளே வந்தப்போ தண்ணீர் வசதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறாங்க. அதே போல் சுகாதார வசதிகள் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கான சீட்ஸ் ஸ்டேஜிலிருந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக உங்களுக்காக மார்க் செய்து காட்டுகிறார்கள். அதனால் நீங்கள் அந்த மாநாட்டிற்கு போகிறதுக்கு முன்னாடி தாவேகா தங்களுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் அந்த சுமார் 6 நிமிட வீடியோ கிளிப்பிங்கை நீங்கள் பார்த்தீர்களாயின் உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரிந்துவிடும். பார்க்கிங் 1, பார்க்கிங் 2 அது பொறுத்தவரை இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.